இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் வார்த்தை வரவேற்கிறேன். இந்த நாளையும் ஜனவரி 3ஆம் தேதிக்கான தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10. மீண்டுமாக வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10. ஹல்லேலூயா. நாம் ஒரு ஜெபம் நேரம் குறிக்கிறோம்னா, ஆவியானுக்குள்ள ஆண்டவரே இந்த நாளிலே இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒரு பொருத்தனை போல் ஒரு அறிக்கையை போல் செய்கிற பொழுது அதை தொடர்ந்து செய்யணும். ஆமேன். அதை விட்டுவிடக்கூடாது. ஆப்பிரிக்க தேசத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ரட்சிப்பின் வாசனை அங்கே வீசப்படுகிற பொழுது, ரட்சிப்பு அங்கே பரவுகிற பொழுது, ஜனங்களுக்குள்ள ஜெப தாகம் அதிகமாக இருந்தபோது என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஜெபம் பண்ணுவதற்கு இந்த காடுகள் போவாங்களாம். ஒவ்வொரு ஜனங்களும் குடும்ப ஜெபம் இருக்குது, தனியாக இருக்கும். அதே நேரத்தில் தனி ஜெபத்திற்கு தனியான இடங்களுக்கு போவாங்க. அப்படி போகிற பொழுது அந்த ஃபுல்லாக ஆப்பிரிக்க தேசம் பெரிய காடு மாதிரி தான் இருக்கும். அப்போ நடந்து போவாங்க. நடந்து போக அங்கே ஜெபத்துக்கு போக திரும்ப வர, காலையில் அதிகாலையில் போக வர, வேலையை முடிச்சுட்டு மாலை நேரத்தில் போக வர, மதிய நேரத்தில் விடுமுறை நாட்களில் போக வர, இப்படியாக இருந்து கொண்டே இருந்த ஜனங்கள் அப்படி வரும்போது அந்த புல்வெளியெலாம் மறைஞ்சு ஒத்தடி பாதையே உண்டாயிருச்சு. அநேக பாதைகள் உண்டாயிருச்சு. அப்போ யாராவது ஒரு நபர் வரல அப்படின்னா அந்த பாதையில் புல் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சொல்லுவாங்க, அந்த பாதைக்கு பக்கத்து பாதை, ஏன்னா உன் பாதையில் இன்றைக்கி புல் முளைச்சிருக்கேன்னு கேட்கும் பொழுது, நான் அந்த 2 நாளாக ஜெபத்துக்கு போகலை, ஒரு வாரமாக ஜெபத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன் போகலை, நீ போகணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணால் நம்ம தேசத்துக்கு, உனக்கு உன் தேசத்திற்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே சரின்னு தொடர்ந்து போக ஆரம்பித்தாங்க. எப்போயுமே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், உடனே சொன்ன உடனே நடந்துடணும். நம்ம ஜெபம் உடனே பூமான் உடனே நடந்துடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து போராடி ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்பது நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. இப்போ இந்த ஏற்கனவே இந்த வாசித்த போல் தானியேல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 வேளை ஜெபம் பண்ணார். அவர் ஒரு முத்திரை வந்த பொழுதும், அரசாங்க உத்தரவு வந்த பொழுதும் ஜெபம் பண்ணார், தொடர்ந்து ஜெபம் பண்ணார். அந்த தொடர்ந்து ஜெபம் தான் அவருக்கு எங்கே சிங்க கபியில் போட்டாலும் சரி, எந்த இடத்துல தான் தப்பித்து தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது. எல்லா காலத்திலும் ஜெயமாக இருந்தது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் எந்த ஒரு நாளிலையும் ஜெயமாக இருக்கணுமா, தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்பது அத்தியாவசியம். நம்மளுக்கு முன்மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். எந்த ஊழியக்காரரோ எந்தவித யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து நம்ம மனிதனாக 33 ஆண்டு காலம் பூமியில் வாழுகிற பொழுது அவரும் ஜெபம் பண்ணியிருக்கார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 12-13 அந்த அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, இரவு முழுவதும் மலை மேல் ஏறி தெரியும் ஜெபம் பண்ணிட்டு கீழே வந்து பொழுது விடிந்த பொழுது வந்து தம்முடைய சீசர்களாக இருந்த அநேக சீசரில் இருந்து 12 பேர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. அது வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தெரியும். அநேக சீசர் இருந்தாங்க. அதில் நமக்கு தேவை, நம்ம ஊழியத்துக்கு தேவை, முழு நேரம் ஊழிய தேவை அப்படின்னு சொல்லி 12 பேர் தேர்ந்தெடுத்தார். அதே போல் நம்மளும் ஒரு காரியத்தில் இந்த வருடத்தில் நம்ம ஒரு காரியம் செய்யணும், தொழில் தொடங்குகிறோம், தொழில் செய்ய போகிறோம், ஒரு வீட்டில் சமைக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு முதலாவது ஜெபம் பண்ணி ஆண்டவர் நாமத்தில் ஆரம்பிக்கும் கண்டிப்பாகவே நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமேன். நாம் செய்கிற பொழுது கண்டிப்பாக நன்மையும் கிருபையும் தேவன் கண்டிப்பாக செய்வார். நம்ம தேவன் தொடர்கிற பொழுது தேவனை நோக்கி செல்கிறார், நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். ஆமேன். நம்ம தேவன் தொடராமல் உலகத்தை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற பொழுது கிருபை நன்மை தேவனை நோக்கி போய்கிட்டே இருக்கு. நம்ம உலகத்து காரியங்கள் தேடிக்கிட்டு இருப்போம். நம்ம தேவனை தேடுகிற பொழுது தேவனுக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதி தேடுங்க. அப்போ இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒன்று அதிகமான அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொன்று ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்க, உனக்கு கூட கொடுக்க மாட்டேன்னா உனக்கும் கொடுப்பேன் அப்படின்ற அந்த அர்த்தத்துலையும் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.